Taste the Daily. Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. உங்களுக்கு நாட்டுல எங்க நடந்தாலும் உங்க வீட்ல ரசம் கொதிக்கலனாலும் நீங்க உடனே பிஜேபி தான் சொல்லுவீங்க. உங்க டேப்ல தண்ணி வரலனாலும் நீங்க பிஜேபி தான் சொல்லுவீங்க. பிரகாஷ் ராஜ்ன்ற ஒரு நடிகர் அதற்கு பிறகுதான் பொங்கி எழுந்தாரு. பிரகாஷ் ராஜ்ங்கிறவர் ஒரு நடிகர், அதுக்கப்புறமா நடிச்சுக்கிட்டே இருக்காரு. முன்னாடி திரையில நடிச்சாரு, அதற்கு பிறகுதான் உங்களை கேள்வி கேட்கவே அவர் ரொம்ப வெகுண்டு இருந்தது. முன்னாடி திரையில நடிச்சாரு, இப்ப தரையில நடிக்கிறார். நான் பேசுவது என்னுடைய இஸ்லாமிய சகோதரனையோ என்னுடைய கிறிஸ்தவ சகோதரனையோ எதிர்த்து அல்ல. சரி, நான் மதத்திற்கு எதிராக பேசவில்லை, ஆனால் மத மாற்றத்திற்கு எதிராக பேசுகிறேன். நான் ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது என்ன கையை பிடிச்சி ஏசு அழைக்கிறாருன்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸ்டாலின்னா ஏளனம், எடப்பாடினா ஏளனம், மாநில அரசுனா ஏளனம், இதுதான் சார் சர்வாதிகாரம். அவங்க அதான் ஹைலைட் பண்றாரு ராகுல் காந்தி. இங்க வந்து பெண்களை மதிப்பதில்லை, RSS பிஜேபிக்கு இந்தியாவை பற்றிய புரிதலே இல்லை உங்களுக்கு அப்படின்றாரு அவரு. சர்வாதிகாரம் என்ன தெரியுமா? யார் ஒருத்தர் எனக்கு எதிர்கருத்து பேசினாலும் உடனடியா அவங்களை கொண்டு போய் ஜெயில போடுவேன், குண்டர் சட்டத்துல போடுவேன். உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டா கூட மறுபடியும் நான் குண்டர் சட்டத்துல போடுவேன். எந்த எதிர்குறலும் இல்லாமல் இந்த மாநிலத்துல நான் பார்த்துக்கொள்வேன் அப்படிங்கறதா சர்வாதிகாரம். இப்ப சொல்லுங்க, யார் சர்வாதிகாரி? அடுத்து ஏன் சொன்ன மறுபடியும் உங்க மேலும் கேஸ் போட்டுருவாங்க. அதான் சர்வாதிகாரம். இன்னைக்கு எல்லா குரலும் அழுத்தப்பட்டு 4 மணிக்கு JNU மாணவர் சங்க தலைவர்கள் எல்லாம் தூக்குனதெல்லாம், விடிய காலம் 4 மணிக்கு 3 மணிக்கு தூக்குனதெல்லாம் எந்த அரசு? சொல்லுங்க, அதெல்லாம் சொல்லுங்க. அதையும் பேசலாம் சார். நீங்க இங்க பேச வந்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பேச வந்தீங்கன்னா அதையும் பேசி ஆகணும். எனக்கு நான் என்ன சொல்றேன், JNU எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் காலகாலமா இந்த மண்ணில பிறந்து இந்த மண்ணில இவங்களை பத்தி சொல்லணும்ல சார், நீங்க இவங்களை பத்தி சொல்றீங்கல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் நான் வளர்ந்து இந்த மண்ணில் தான் நான் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். இங்க என்ன விஷயம் தெரியுங்களா? கருணாநிதி ஆட்சி காலத்துல கூட எதிர்கருத்துக்கு இடம் இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2009 உச்சகட்ட போர் நடந்த போது கருணாநிதி அவர்களை விமர்சித்து அனைத்து பத்திரிகைகளும் எழுதியது. அப்பெல்லாம் நாங்க சட்டக்கல்லூரியில அதெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம். இப்போ என்னடா அவ்வளோ விஷயங்கள். எதிர்குறளை அடக்க வேண்டும், எதிர்குறளை ஒடுக்க வேண்டும், எதிர்கருத்து எதுவுமே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தமிழக மண்ணில இதுதான் முதல் முறை இப்படி ஒரு ஆட்சி நடக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய பாசிசம், மிகப்பெரிய சர்வாதிகாரம். நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் சிக்ஸர் அடி தூள் பின்னிட்டார், கலக்கிட்டார், இப்படிதான் எனக்கு குரல் கேட்கணும். இங்க நடக்கிற அவலங்கள் யாரும் பேசக்கூடாது. இங்க இருக்கிற அவலங்கள் பேசினா எதிர்கட்சிகள் மேல நாங்க வந்து வழக்கு போடுவோம். இங்க இருக்கிற அவலங்களை பேசினா சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் மீது நாங்க வழக்கு போடுவோம்ன்றதுதான் சர்வாதிகாரம். நாங்க கருத்தியல தான் பேசுறோம். கருத்தியல்ல எங்களுடைய வாதங்களை நாங்க தெளிவா முன்னாடி கடைசி 10 வருஷம் டென்யூர்ல நீங்க என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணீங்களோ அந்த கூத்து இங்க கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சிருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க பேசுறது ரொம்ப அபாண்டமான, அதே சமயத்தில் அறிவுக்கு ஒவ்வாத இல்ல, உண்மைதானே. நீங்க நான் எப்படி சொல்ற புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. 10 வருடத்துல சார் சோசியல் மீடியாவில் போட்டாரு சார். சோசியல் மீடியாவில் போட்டதுனால ஒரு குண்டர் சட்டத்தை போட்டாருன்னு ஒரு உதாரணம் நரேந்திர மோடி அவர்கள் பாஜக ஆளுகிற எந்த மாநிலத்தில் நடந்ததுன்னு காட்டுங்க. கர்நாடகாவில் இல்ல நடந்திருக்கு. இல்ல, குண்டர் சட்டம் சோசியல் மீடியா போஸ்டுக்காக போட்டது ஒரு உதாரணம் பாஜக ஆட்சியில காட்டு. கேள்வி கேட்டதுக்காக கைது செய்யப்பட்டதும் துப்பாக்கியால் சுடப்பட்டதும் எல்லாம் நடந்திருக்கு. என்ன சொல்றேங்க, துப்பாக்கியால சுடப்பட்டதுன்றது இண்டிவிஜுவல்ஸ் பண்ற கிரைம். நான் சொல்றது தொடர்பு RSS பிஜேபி இருந்தது. அது நீங்க புழுகுற புழுகு. அதுதானே உங்களுக்கு நாட்டுல எங்க நடந்தாலும் உங்க வீட்டுல ரசம் கொதிக்கலனாலும் நீங்க உடனே பிஜேபி தான் சொல்லுவீங்க. உங்க டேப்ல தண்ணி வரலனாலும் சொல்லுவீங்க. பிரகாஷ் ராஜ்ன்ற ஒரு நடிகர் அதற்கு பிறகுதான் பொங்கி எழுந்தாரு. பிரகாஷ் ராஜ்ங்கிறவர் ஒரு நடிகர், அதுக்கப்புறமா நடிச்சுக்கிட்டே இருக்காரு. முன்னாடி திரையில நடிச்சாரு, அதற்கு பிறகுதான் உங்களை கேள்வி கேட்கவே அவர் ரொம்ப வெகுண்டு இருந்தது. முன்னாடி திரையில நடிச்சாரு, இப்ப தரையில நடிக்கிறாரு. காசு வாங்கிட்டு அவர் நடிச்சுட்டே இருக்காரு. நல்ல நடிகர், ஓகே பண்ணட்டும். நான் அதை சொல்லல. ஸ்டேட் நடத்துற கிரைம், அரசு நடத்துகிற பயங்கரவாதம், அரசு நடத்துகிற குற்றம், இதை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன்.
அரசு நடத்துகிற பயங்கரவாதம், அரசு நடத்துகிற குற்றம் என்பது தமிழகத்துல இந்திய அரசியல் வரலாற்றில் எவரும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை, கருத்தியலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ராகுல் விஷயத்துக்கு திருப்பி வரலாமா? வரலாம். ராகுல் என்ன சொல்றாருன்றத நீங்க கொஞ்சம் வந்து கேள்வியா வச்சிருக்கேன். இதுல உள்வாங்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல அவரு வந்து நீங்க சீரியஸ் சீன் தான் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். காமெடி சீன் பார்த்த உடனே சீரியஸ் புரிஞ்சுக்கும். அப்படி இல்ல சார், அப்படிதான். இங்க வேற்றுமையில் நான் வர சீரியஸ் நான் சொல்லிடுறேன். நீங்க சொல்ல இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையான நாடா இல்லையா சொல்லுங்க சார். நம்ம படிச்சிருக்கோம்ல, அதுதான் உண்மை. ஒன்னு ஒன்னா கேட்டுட்டுலாம் டைம் இல்ல. நீங்க முழுசா ராகுல் சொன்ன காமெடியை சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல சார், ஆனா RSS இங்க ஒரு வேற்றுமையை உண்டாக்குறது. மாநிலத்துக்கு மாநிலம் இங்க வந்து ஒரு வேற்றுமை, மொழிகளுக்கு இடையே ஒரு கலவரத்தை ஏற்படுத்த பாக்குறது, ஒரு பிரிவினையை ஏற்படுத்த பார்க்கிறது. RSS BJP அந்த அஜெண்டாவை இந்தியாவில் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு கேட்ட கேள்விக்கு இந்தியா எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. தேசத்தினுடைய பன்முகத்தன்மை, இந்திய தேசத்தினுடைய பன்முகத்தன்மை, வேற்றுமையில் ஒற்றுமை, இதெல்லாம் எங்க இருக்குன்னு மாதேஷ் கொஞ்சம் யோசிச்சு எனக்கு சொல்லுங்க. எந்த இடத்துல நம்ம கலாச்சார ரீதியா அரசியல் அற்பங்கள் எல்லாம் தள்ளி வச்சிருக்கேன். நம்ம ஏன் வந்து பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசம்னு சொல்றோம்? உலகத்தின் பல தேசங்கள் இருக்கிறது. ஆனா இந்திய தேசம், பாரத தேசம் மட்டும்தான் பன்முகத்தன்மை கொண்ட தேசமாக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. ஏன்? நம்ம இனத்தாலும் மதத்தாலும் எல்லோருமே எல்லாம் பிரிந்து பிரிந்து இருந்தாலும், ஆனால் ஹிந்தி என்ற ஒரு உணர்வோட நம்ம இருக்கோம். இனத்தாலும் மதத்தாலும்னு சொல்றீங்க. இப்போ அமெரிக்கா போன்ற ஒரு தேசத்துல போறீங்க, இல்ல வந்து மற்ற உலக நாடுகள் எல்லாமே நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 மதங்கள் தான் பெருமையா இருக்கு. ஒன்னு இஸ்லாம், இன்னொன்னு கிறிஸ்தவம். ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே போனீங்கன்னா கிறிஸ்தவ மதம், அரபு நாடுகள் எல்லாமே போனீங்கன்னா இஸ்லாமிய மதம். பல நாடுகள்ல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, பெரிய அளவுல இஸ்லாமியர்கள் கூட இருக்காங்க. ஆனா இது பன்முகத்தன்மை தேசம், பன்முகத்தன்மை கொண்ட தேசம்னு சொல்லப்படலையே. ஏன் இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட தேசம் என்று சொல்லப்படுகிறது? ஏன் பன்முகத்தன்மை கொண்ட தேசம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இங்குதான் நாகரிகம், பண்பாடு இருக்கிறது. பண்பாடு ரீதியான பல கலாச்சாரங்கள் இருக்கிறது, கலாச்சார ரீதியான பல இனக்குழுக்கள் இருக்கிறது. அந்த இனக்குழுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்திய தேசம் முழுவதும் நீங்க சொல்ற மதங்களின் பால், உலக நாடுகள் முழுவதும் எப்படி மதங்களின் பால் போயிடுது அப்படின்னு சொன்னா, ஒன்று கிறிஸ்தவமாகவோ இல்லது இஸ்லாத்தாகவோ இந்திய தேசம் முழுவதும் மாறிவிட்டது அப்படின்னு சொன்னா, இங்க பன்முகத்தன்மை என்ற ஒன்று இருக்காது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? பாகிஸ்தான் இந்தியா தான் ஒரு காலத்துல. இன்றைக்கு பாகிஸ்தான் பன்முகத்தன்மை கொண்ட தேசமா? இல்லை. ஏன்னா அது இஸ்லாத் முழுமையாக அந்த தேசத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால அது பன்முகத்தன்மை கொண்ட தேசமாக இல்லை. பங்களாதேஷ் இந்தியாவினுடைய நிலப்பகுதி தான். இன்றைக்கு அது பன்முகத்தன்மை கொண்ட தேசமா? இல்லை. ஏனென்றால் மதங்களின் பால் அதில் ஆட்சி நடப்பதனால அது பன்முகத்தன்மை கொண்ட தேசம் இல்லை. இங்கு பன்முகத்தன்மை இருப்பதற்கு காரணம், இந்திய தேசத்தில் பன்முகத்தன்மை இருப்பதற்கு காரணம், இங்கு அறம் ஆட்சி செய்கிறது. எது அறம்? தர்மம் ஆட்சி செய்கிறது. எதை சொல்றீங்க? எது தர்மம் எது அறம் அப்படிங்கறதே தெரியாம எதுன்னு கேக்குற அளவுக்கு தமிழ் சமூகத்தில் பிறந்த மாதேஷை தள்ளி விட்டு நீங்க என்னன்னா பதிவு செய்யுங்க. உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியா? முடிச்சுக்கிறேன். இல்ல, மோடி இஸ் நாட் இந்தியா. மோடி இஸ் நாட் இந்தியா. விஷயம் என்ன தெரியுமா? நான் சொல்ற ஆழமான கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த ஆழமான கருத்து மக்களுக்கு கடத்தப்படுவதில்ல. திராவிடத்திற்கு இருக்கிற பாதிப்பு உங்களுக்கு இப்ப அந்த எச்சரிக்கை மனித இப்ப டங்கு டங்குன்னு அடிக்குது. வரேன். இப்ப எது அறம் எது தர்மம் என்று ஒரு ஊத்தங்கரையில் பிறந்த ஒரு பச்சை தமிழனை கேட்க வைத்ததுதான் திராவிடத்தினுடைய சாதனை. சார், அறம் தர்மம் எல்லாம் தெரியும் சார். கிடையாது. எங்களுக்கு புதுசா நீங்க பாடம் எடுக்க வேண்டாம். மோடி இஸ் நாட் இந்தியா, இந்தியா இஸ் நாட் மோடி. ஓகேவா? ஓகேங்களா? பிஜேபி இஸ் நாட் இந்தியா, இந்தியா இஸ் நாட் பிஜேபி. புரிஞ்சுக்கோங்க, அந்த வித்தியாசத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம எத்தனை வருஷமா இன்டர்வியூ, நீங்களும் நானும் மட்டுமே எத்தனை இன்டர்வியூ உட்காந்துருக்கோம்? நம்ம ஒரு 200 இன்டர்வியூக்கு மேல உட்காந்துருப்போம். நான் சொல்ல வர்ற விஷயத்தை டைவர்ட் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் இப்ப டைவர்ட் பண்ணலீங்க. முடியாது. நீங்க ஆனா மோடி தான் இந்தியா, இந்தியா தான் மோடி. முடியாது. பிஜேபி தான் இந்தியா, இந்தியா தான் பிஜேபி. 1000 கேள்வி கேட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இங்க வந்து இது ஒரு ஜனநாயக நாடு. இன்னைக்கு 51% எடுக்கல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 51 எடுக்கிறவங்க ஜெயிச்சிடறாங்க, 49 எடுக்கிறவங்க தோக்குறாங்க.
இன்னைக்கு நீங்க 51 எடுத்துட்டீங்க, அதனால ஜெயிச்சிட்டீங்க. 49 எடுத்த ராகுல் காந்தி சொல்வதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். அவரு என்ன சொல்றாருன்றதை நீங்க உள்வாங்க, அதில் இருக்கும் குறைகளை சொல்லுங்க. ஆனா இந்தியாவே அவமானப்படுத்திட்டார், தேசத்துக்கு எதிராக பேசிட்டார்னா, வெளிநாடுக்கெல்லாம் போகும்போது மோடி இப்படி எல்லாம் பேசிதான் ராகுல் காந்தியும் இன்னைக்கு இப்படி பேசிட்டு உட்காந்துருக்காரு. அதுதான் உண்மை. தன்னுடைய முயற்சியில் சற்றும் மனம் தளராத மாதேஷ் மீண்டும் டைவர்ட் பண்றதை முயற்சி செய்கிறார். பன்முகத்தன்மை லாஜிக்கை முடிக்காம அடுத்த விஷயத்துக்கு வர சொல்லுங்க. நான் மோடி அவர்கள் மட்டும்தான் இந்தியான்னு நான் சொல்லவே இல்லை. அப்படிதான் நீங்க எல்லாம் மனசுல ஏத்திக்கிட்டீங்க. இல்லைங்க, உங்களுக்கு அப்படி பண்ணிட்டாங்க. நான் இப்போ இந்த வீடியோவை மக்கள் பாக்குறது இருக்கட்டும், நீங்க எடிட்டிங் டேபிள்ல உட்காந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் இந்த தேசத்தினுடைய பன்முகத்தன்மை எங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இங்க தர்மம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கிறதுனால பல்வேறு விதமான வழிமுறைகளுக்கு அது வழிவிடுகிறது, பல்வேறு விதமான வழிபாடுகளை இதை சொல்லிக் கொடுக்கிறது. பல்வேறு விதமான உணவு முறை, பல்வேறு விதமான உடை முறை, பல்வேறு விதமான வாழ்வியல் முறை, பல்வேறு விதமான நீத்தார் கடன் தீர்த்தல், இப்படி பல்வேறு விதமான இனக்குழுக்களை, பல்வேறு விதமான மொழிகளை, பல்வேறு விதமான கலாச்சார பண்பாடு கூறுகளை வளர விடுவது இந்த தேசத்தினுடைய தர்மம், இந்த தேசத்தினுடைய அறம். அதுதான் இங்க இவ்வளவு தூரத்தையும் வளர விடுது. புறநானூற்று பாடல் சொல்லுது, தென்குமரி வடபெருங்கல் உனக்குட கடலா எல்லை குன்றுமலை காடு நாடு ஒன்றுபட்டு வழிமொழிய. நான் இந்த பாடலை ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். படுவது உண்டு பகலாற்றி கொடிது கரிந்து கோல் திருத்தி முழுது ஆண்டோர் வழிகாவல். இந்த தேசத்தை, இமய முதல் குமரி வரையிலான இந்த தேசத்தை ஒரே கலாச்சாரம், ஒரே அறத்தில், ஒரே செங்கோயின் அடிப்படையில் முழுவதும் ஆளுகிற இந்த அறத்தை, அற வழியில் ஆட்சி நடத்திய அரசர்களை வணங்குவதுதான் இந்த பாடலுடைய பொருள். இப்போ கலாச்சார ரீதியிலேயே இந்த தேசம் ஒரே அறத்தினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அறத்துக்கு நீங்க பொருள் புரியாம மதம் என்று அதுக்கு பேரை வச்சு மதச்சாயம் பூசி மதத்தை நாங்க இது பண்றோம், மதத்தை நாங்க எதிராக செயல்படுறோம்னு சொல்லி இந்த தேசத்தினுடைய பன்முகத்தன்மையை அழிக்க பாக்குறீங்க. அதுதான் நீங்க மதமாற்றம் வரேன். இங்க மதமாற்றம் ஒன்று நடப்பதற்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ இடதுசாரி தத்துவம் என்று சொல்லப்படுபவர்களும் அந்நிய நாட்டு சித்தாந்தம் என்று சொல்லப்படுபவர்களும் ஆதரவாக இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த தேசம் முழுவதும் மதம் மாற்றப்பட்டு விட்டால் இங்க பன்முகத்தன்மை எங்க வெங்காயத்திலயா இருக்கும்? எங்க நம்முடைய பாகிஸ்தான் மாதிரி ஆயிடும். ஒரு நிமிஷம் என் பக்கம் நீங்க நிக்க வேண்டாம், என் பக்கம் நீங்க நிக்க வேண்டாம். சிறுபான்மை ஆயிட்டே இருக்காங்களா? சொல்லுங்க, இந்துக்கள் சிறுபான்மை ஆயிட்டே இருக்காங்க. என் பக்கம் இந்தியாவோட இந்துக்கள் சிறுபான்மை ஆயிட்டே இருக்காங்க. மாதேஷ் என் பக்கம் நீங்க சொல்லுங்க சார். ரேஷியோ குறைஞ்சிட்டு இருக்கா? கேள்வி கேட்டு குறைஞ்சிட்டு இருக்கா? கேள்விங்கிறது கேக்குறது இல்லாத ஒரு பயத்தை உண்டாக்கி கேள்விங்கிறது கேட்கறது கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்ல. கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க ஏன் பக்கம் நிக்க வேணாம், நியாயத்தின் பக்கம் நில்லுங்க. நான் சொல்றது, சார் இந்துக்கள் என்ன சார் சிறுபான்மை ஆயிட்டாங்களா சார்? ஏன் சார் இப்படி பீதியை கிளப்புறீங்க? ஏன் சார் பீதியை கிளப்புறீங்க? ஏன் பயத்தை உண்டாக்குறீங்க? ஏன் சார் பயத்தை உண்டாக்குறீங்க? தமிழகத்திலேயே பல கிராமங்கள்ல இந்துக்கள் சிறுபான்மையாளராக ஆனதற்கு பிறகு, இங்க இருக்கிற மண்டைக்காடு கலவரத்திலிருந்து இப்ப வெஸ்ட் பெங்கால்ல நடக்கிற கலவரங்கள் வரைக்கும் இந்துக்கள் சிறுபான்மையினராக ஆன பிறகு அங்கு எப்படியெல்லாம் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்துக்கள் சிறுபான்மையினர் ஆயிட்டாங்களா சார்? ஒரு பாதிரியார் திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்குதுன்னா அது நாங்க போட்ட பிச்சை, அப்பாவு சபாநாயகரா இருக்காருன்னா அது நாங்க கிறிஸ்டின்ங்கிறதுனால. அது ஏற்கனவே ஒரு முறை அவர் தூக்கி உள்ள வச்சாங்க, அடுத்து மறுபடியும் அவர் இதே மாதிரி பேசியிருந்தாருன்னா அடுத்த முறை தூக்கி மறுபடியும் வைப்பாங்க. இந்த மாதிரி பேசினா உங்களை தான் தூக்கி உள்ள வைப்பாங்க. என்னையா தூக்கி வைக்க போறாங்க? என்னையா தூக்கி வைக்க போறாங்க? இப்படி பேசினா வைப்பாங்க. ரைட் சார். இங்க பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? திமுக அரசு சார். அவர் இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன வைக்க பாருங்க, அந்த டோன்ல சாப்பிட்டு வருது பாருங்க. அவங்க எல்லாம் அப்படி பேசக்கூடாது. நீங்க நடக்கிறது திராவிட மாடல். அப்படி இல்ல, கேள்வி யாருனாலும் கேட்போம். அப்படிலாம் கேள்வி கேட்போம். கேட்டீங்கன்னா உள்ளதான் போயிட்டு வரணும். அப்படிலாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு குழந்தை பச்சை புள்ளியா இருக்கீங்க. பொன்னையாவை ஏற்கனவே இந்த அரசு கைது பண்ணி, பச்சை புள்ளியா இருக்கிறீங்க. நான் ஜார்ஜ் பொன்னையாவை ஏற்கனவே நான் ஒரே ஒரு டயலாக் மட்டும் சொல்றேன். இந்த தேசத்தில் பன்முகத்தன்மை என்று ஒன்று இருக்கிறது. இந்த தேசம் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற ஒரு நல்ல தத்துவத்தில் புகழப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்தில் பெரும்பான்மையானோர் இந்துக்களாக இருப்பதனால் இந்த தேசத்தில் பன்முகத்தன்மை இருக்கிறது. இந்து தர்மத்தில் தான் பன்முகத்தன்மை இருக்கிறது.
இந்து தர்மத்துல மட்டும்தான் நீ இந்த சாமி கும்பிடுவேன், நான் அந்த சாமி கும்பிடுவேன், நீ இப்படி போடுவேன், நீங்க படையல் போடுவீங்க, நீங்க முப்பூசா பண்ணுவீங்க, நான் கெடா வெட்டுவேன், இவரு சேவல் வெட்டுவார், அவரு எலுமிச்சை மரத்தை மட்டும் கட் பண்ணி போடுவார். பலவிதமான கலாச்சாரங்களுக்கு இந்து தர்மம் வழிவிடுவதனாலதான் வழிவிடுறதுன்னு இல்ல, இந்து தர்மமே அப்படிதான். எல்லாம் ஊர் கூடி உண்டாக்குற ஒரு தர்மம், ஊர் கூடி உண்டாக்குற ஒரு வாழ்வியல் வழிமுறை அப்படிங்கறதுனாலதான் இங்க பன்முகத்தன்மை இருக்கிறது. இங்க மதம் மாற்றத்தினால் இந்த தேசம் ஒருவேளை முழுமையாக இஸ்லாத்தாகவோ பாகிஸ்தான் மாதிரி ஆயிடும். அப்படி நிகழ்கால உதாரணம். பன்முகத்தன்மை அங்க இல்ல, இந்தியா தான் மதம் மாறிட்டாங்க, பன்முகத்தன்மை இல்ல. இப்போ நான் பேசுறது ஒரு மதத்துக்கு எதிரான கருத்தா? சத்தியமா இல்லை. என்னுடைய இஸ்லாமிய சகோதரனையும் என்னுடைய கிறிஸ்தவ சகோதரையும் நான் உளமாற நேசிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா என்னை விட அவங்க அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனாலதான் மதம் மாறுறாங்க. இங்க கத்தி இவ்வளவு டீகோட் பண்ணி நீங்க சொல்ல மாட்டீங்க. இங்கு மட்டும்தான் பண்பாடு இருக்கு, இங்கு மட்டும்தான், எங்க வேற்றுமையில் ஒற்றுமை இந்துக்கள்ல மட்டும்தான் இருக்குதுன்னா இஸ்லாமியர்ல இல்லையா, முஸ்லிம்ஸ்ல இல்லையா, கிறிஸ்துவத்துல இல்லன்றீங்களா என்ன? சூப்பர். விதண்டாவாதத்தை கை விட்டுட்டு இப்பதான் நீங்க வாதத்துக்குள்ள வரீங்க. குட் கொஸ்டின். நான் இப்பயுமே என்ன சொல்றேன், என்னுடைய இந்திய தேசத்தின் மீதான இருக்கிற அபரிமிதமான அதீத காதல்ல பேசுறேன். இங்க உருவாகிற சிஸ்டம் உலகத்தினுடைய எந்த சிஸ்டத்தை விடவும் மேலானது அப்படிங்கிற. அப்படி அப்படின்னா அரேபிய கலாச்சாரத்தை விட, யூத கலாச்சாரத்தை விட என்னுடைய கலாச்சாரம் மேலானது அப்படின்னு சொல்றேன். நீங்க அரேபிய கலாச்சாரத்தையும் யூத கலாச்சாரத்தையும் மத ரீதியிலேயே உலகம் முழுதும் பரப்புவதற்காக பண்ண ஏற்பாடு வேலை திட்டம் தான் இஸ்லாம் மதமும் கிறிஸ்தவ மதமும் என்பது உலகம் அறிந்த கூற்று. அதனால்தான் அங்க மத மாற்றம் என்பது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாகரிகங்கள் என்னைக்குமே ஆள் சேர்க்காது. பாபிலோனியன் கலாச்சாரம், கிரேக்க கலாச்சாரம், இந்த மாதிரி உலகத்தினுடைய பல கலாச்சாரங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த கலாச்சாரங்கள் என்னைக்குமே அடுத்தவனை புடிச்சிட்டு வந்து மதம் மாத்தாது. மதங்கள் மட்டும்தான் மதம் மாற்றம். ரிலிஜியன் அப்படிங்கிற சிறுபான்மை பிரிவு இருக்குல்ல உங்க கட்சியில. வரேன், நான் என்ன சொல்றேன், விதண்டாவாதம் பேசாதீங்க. விதண்டாவாதம் இல்லாம வாதத்துல வந்தீங்க, இப்பதான் உங்களை பாராட்டினேன். அதுக்குள்ள விதண்டாவாதம் இல்ல சார். உங்களுக்கு சிறுபான்மை பிரிவு தலைவர்கள் ஆமாங்க இங்க ஒரு கூட்டம் எல்லாரையும் இஸ்லாமியர்களா மதம் மாத்தினுங்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்களா பாக்கலாம். சொல்லுங்க சார். வேலூர் இப்ராஹிம் சொல்லுங்க சார். வேலூர் இப்ராஹிம் பல தடவை சொல்லியிருக்காரு. எப்ப சொல்லியிருக்காரு? அவர் பேட்டி எல்லாம் போட்டு பாருங்க. அவர் இங்க பிஜேபி வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஏகத்துவ ஜமாத்துன்னு ஒண்ணு வச்சிருந்தாரு, அதுல பல தடவை சொல்லியிருக்காரு. நீங்க பேட்டியே பார்த்தது இல்ல பொழுது. அவர் பேட்டியில பல நான் பாத்திருக்கேன், நான் பேட்டியே எடுத்திருக்கேன். நான் என்ன சொல்றேன் சார், நீங்க ஒன்னும் அச்சப்பட தேவையில்ல சார், பயப்படாதீங்க. எல்லா இந்துக்களாவே இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ வேற்றுமையில் ஒற்றுமை எல்லாம் கட்டி பிடிச்சுப்போம், எல்லாமே கேக்கு சாப்பிடுவோம், எல்லாமே பிரியாணி சாப்பிடுவோம், நம்ம கூழ அங்க கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஒண்ணும் இதுல பாருங்களேன் எவ்வளவு அறிவுக்கு ஒவ்வாம இந்த இது அறிவுக்கு விவாதத்தை திசை திருப்புறீங்கன்னு. கேக்கு சாப்பிடுவோம், பிரியாணி சாப்பிடுவோம், உலகம் மூச்சும் கேக்கும் பிரியாணி சாப்பிட்டு தான் இருக்கான். அங்கேயும் பன்முகத்தன்மைன்னு சொல்றான், சொல்லல. ஏன் இந்தியாவில மட்டும் வந்து பன்முகத்தன்மை சொல்றாங்க? அச்சப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணும் ஏங்க, உங்களாலதான் பண்பாடு கலாச்சாரம் இந்தியாவுடைய பன்முகத்தன்மைன்னு நீங்க சொல்ற பெருமைக்கு காரணமே இந்து தர்மம் தான். இந்து தர்மம்னா வெங்காயம் என்ன பன்முகத்தன்மை இருக்கு? ராகுல் காந்தி எல்லா இடத்துலயும் கேக்கு சாப்பிடறான், பிரியாணி சாப்பிடறான், எங்க பன்முகத்தன்மை இருக்கு? இங்க நான் சொல்றது கேளுங்க. நான் பேசுவது என்னுடைய இஸ்லாமிய சகோதரனையோ என்னுடைய கிறிஸ்தவ சகோதரனையோ எதிர்த்து அல்ல. சரி, நான் மதத்திற்கு எதிராக பேசவில்லை, ஆனால் மத மாற்றத்திற்கு எதிராக பேசுகிறேன். நான் ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது என்ன கைய புடிச்சு இயேசு அழைக்கிறாருன்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு. அவர்கிட்ட நான் என்ன சொல்றேன், தம்பிங்க வா, இயேசு அன்பா பரப்ப சொன்னார். அன்பா இரு, மதத்தை பரப்பாது. மதத்தை பரப்ப சொல்லி அந்த மகான் சொல்லல அப்படின்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? திருபுவனத்துல ராமலிங்கம் இஸ்லாமிய மத மாற்றத்தை தட்டி கேட்ட ஒரு காரணத்திற்காக அதே நாள்ல பெத்த புள்ள முன்னாடி வெட்டி கொல்லப்படுறார். இது மனிதத்திற்கு எதிரானது, இது ஒரு மிகப்பெரிய தீவிரவாதம், இது ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதம், இது ஒரு மிகப்பெரிய காட்டு மிராண்டித்தனம். இது என்னுடைய தமிழ் மண்டல இந்த திருபுவனம் ராமலிங்கம் ரத்தம் சிந்திருக்க கூடாதுன்னு நான் பேசினா, சார் அதெல்லாம் பேசாதீங்க சார், அவங்க கஷ்டப்படுவாங்க. வெட்டி கொல்லப்படும் போது திருபுவனம் கண்டிக்க வேண்டியது, அதெல்லாம் தடுக்கப்பட வேண்டியது. கொன்னது கஷ்டம் இல்ல, அதை சொன்னது கஷ்டமா? கொன்னது கஷ்டம் இல்ல, சொன்னது கஷ்டமா? அப்போ மதமாற்றத்திற்கு எதிராக பேசுகிறோம். ஏன்னு சொன்னா இந்த பன்முகத்தன்மைக்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது. உங்களாலதான் பாதிப்பு. ராகுல் சொல்றது அங்கதான் RSS இந்த நாட்டை துண்டாட வேற்றுமை உண்டாக்க பார்க்கிறது. சூப்பர். மொழிகளுக்கிடையே மாநிலங்கள் பிரச்சனையை உண்டாக்க பாக்குறாங்க, மொழிகளுக்கிடையே பிரச்சனையை உண்டாக்க பாக்குறாங்க. இந்த வேலையெல்லாம் இந்தியாவில் நடக்குது. மத மாற்றத்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சோரோஸ் மாதிரியான மதமாற்ற கைக்கூலிகளை எல்லாம் சந்திப்பதன் மூலமாகவும் நேரடியாக செயல்படுகிற நீங்கள் பன்முகத்தன்மையை பத்தி பேசலாமா? இதுதான் அஸ்வத்தாமுடைய கேள்வி. புரியுதா?
இந்த இங்க மாதிரி பன்முகத்தன்மைக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா கலாச்சார ரீதியில சமூக ரீதியில எதுல ஆபத்து வருது அப்படின்னு சொன்னா மதம் மாற்றம் மூலமாகத்தான் பன்முகத்தன்மைக்கு பேராபத்து வருகிறது. மோடி வெளிநாடு ஏன் பயணங்கள்ல அப்படின்னு யார் யார் சொன்னா சந்திச்சாருன்னு list ஏன் எடுக்கலாமா? ஏன் அப்படின்னு சொன்னா பாகிஸ்தானை சொல்றேன் பார் பாகிஸ்தானை பாரு, இந்திய மண் எப்படி பன்முகத்தன்மை இல்லாமல் இருக்கிறது காரணம் மதங்கள். பங்களாதேஷ பார், ஏன் பன்முகத்தன்மை இல்லாமல் இருக்கிறது காரணம் மதங்கள். இங்கு சிறுபான்மை பெருமக்கள் சந்தோஷமாக அமைதியாக நல்வண்ணம் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இதுல கூட நான் என்ன பண்றேன் பாருங்க, என்னுடைய அதாவது என்ன சொல்றது, தான் சம்பந்தப்பட்ட விஷயம்னா அது கரெக்டா தான் இருக்கணும் ஒருத்தன் நம்புறான்ல, அதுதான் அது அதீத பற்று.